இங்கே நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஸ்பீடு. ஓகே, ஸ்பீடில் ஃபர்ஸ்ட் ஹெடிங் ஃபாஸ்ட் விசஸ் ஸ்லோ. நம்ம எப்போ சொல்லுவோம் சம்திங் இஸ் ஃபாஸ்டர் அண்ட் சம்திங் இஸ் ஸ்லோவர்? இதையாவது கம்பேர் பண்ணும்போது. ஓகே, இப்போ ரன்னிங் ரேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஒருத்தனுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஒரு பையனுக்கு கொடுக்குறாங்கன்னா, அவன் மற்றவங்கள விட ஸ்பீடாக ஓடி இருக்கான். ஓகே, இன் கம்பேரிசன் மற்றவங்கள விட கம்பேர் பண்ணும்போது ஸ்பீடாக ஓடி இருக்கான். அதே மாதிரி தான் ஹேர் அண்ட் டொட்டாய்ஸ்லேயும் அப்படி தான்ல. ஹேர் இஸ் ஃபாஸ்டர் அண்ட் டாட்டாய் இஸ் ஸ்லோவர். இதனால சொல்கிறோம் ஹேரை கம்பேர் பண்ணும்போது டாட்டாய்ஸ் வந்து ஸ்லோவர். இப்போ ஹேருக்கும் சீட்டாக்கும் ரேஸ் இருந்ததுன்னா சீட்டா இஸ் ஃபாஸ்டர் அண்ட் ஹேர் இஸ் ஸ்லோவர். ஹேர் வந்து ஸ்லோவர் இன் கம்பேரிசன் வித் சீட்டா. எல்லாமே ரிலேட்டிவ் டேர்ம்ஸ். இன் ரிலேட்டிவ் கம்பேரிசன் வித் சீட்டாவோட ரிலேட்டிவ் கம்பேர் பண்ணும்போது ஹேர் வந்து ஸ்லோவர். ஓகே, அதே மாதிரி டாட்டாய்ஸ் வந்து ஹேரை விட ரிலேட்டிவாக கம்பேர் பண்ணும்போது டாட்டாய்ஸ் வந்து ஸ்லோவர். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு மரம் இருக்குது. விண்ட் வந்து ஒரு ப்ரீஸியாக இருக்குது, ரொம்ப லைட்டாக இருக்குது. அப்போ பிரான்ச்சஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக தான் ஷேக் ஆகும். விண்ட் வயலண்ட் ஆகுது, பிரான்ச்சஸ் வந்து கொஞ்சம் அங்கிட்டும் இங்கிட்டும் வயலண்ட்டாக ஷேக் ஆக ஆரம்பிக்கும். தேர்ட் கண்டிஷன் ரொம்ப ஹெவி விண்ட் ஹை ப்ளோ. அப்படி இருக்கும்போது மரமே உடஞ்சி விழுற அளவுக்கு மரம் அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடும். ஸோ இங்கே வந்து ஷேக்கிங் ஆஃப் த ட்ரீ, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்லோவர், அதுக்கப்புறம் ஃபாஸ்டர், அதுக்கப்புறம் ஃபாஸ்டஸ்ட். தேர்ட் கேஸில் ஃபாஸ்டஸ்ட். இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணாமல் we cannot tell which is faster and which is slower. நம்ம வந்து நடந்து போகிறத விட சைக்கிளில் போகிறது ஃபாஸ்ட்ன்றோம். சைக்கிளில் போகிறத விட பஸ்ஸு ஃபாஸ்ட்ன்றோம். பஸ்ஸில் போகிறத விட ஃப்ளைட் ஃபாஸ்ட்ன்றோம். ஸோ இது எல்லாமே ரிலேட்டிவ் கான்செப்ட். ரிலேட்டிவ்னா என்ன? கம்பேரிசன். இன் ரிலேட்டிவ் டு பஸ் சைக்கிள் இஸ் ஃபாஸ்டர். இன் ரிலேட்டிவ் டு சைக்கிள் பஸ் இஸ் ஃபாஸ்டர். இன் ரிலேட்டிவ் டு பஸ் ஏரோப்ளேன் இஸ் ஃபாஸ்டர். ஓகே, இப்போ இங்கே ஒரு ஸ்பீடோட டெஃபினிஷன் இருக்கும். ஓகே, இங்கே ஒரு திங்க் மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த டாக்ஸி டிரைவர் சொல்கிறாரு 2 hours 160 கிலோமீட்டர் நான் போயிருக்கேன் அப்படின்றாரு. இன்னொருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு 4 hours நான் 200 கிலோமீட்டர் போயிருக்கேன்றாரு. இன்னொரு ட்ரக் டிரைவர் சொல்கிறாரு நான் 5 hours 300 கிலோமீட்டரே க்ராஸ் ஆகிட்டேன்ப்பா அப்படின்றாரு. இந்த 3 பேரும் யார் ஹையஸ்ட் ஸ்பீடு அவங்களோட ஸ்பீடோமீட்டரில் பார்க்குறாங்கல்ல, நம்ம வண்டி கார்லலாம் ஸ்பீடோமீட்டர் இருக்கும்ல, யார் ஹையஸ்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாமே ஆவரேஜ் ஸ்பீட் தான். ஆவரேஜ் ஸ்பீட்னா இப்போ வந்து இந்த டாக்ஸி டிரைவராக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரக்காக இருக்கட்டும், ஒரே ஸ்பீடில் போயிட்டுருக்க போகிறதில்ல. ஹைவேஸில் ஸ்பீடாக போவாங்க, டிராஃபிக் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நிதானமாக போவாங்க, பிரிட்ஜஸ் இருக்கிற இடத்துல இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப ரோடு வந்து வீக்கான இடத்துலலாம் ஸ்லோ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கலாம், மிடில் கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்பீடில் போயிருக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல் ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீட் இங்கேருந்து மொத்தமாக இங்கேருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனேன், 160 கிலோமீட்டர் வந்திருக்கேன்ப்பா அப்படின்றாரு. இங்கேருந்து 4 hours முன்னாடி கிளம்புனேன், இப்போ என்னோட மீட்டரில் பார்க்கும்போது 200 கிலோமீட்டர் காமிக்குது அப்படின்றார். ஸோ இட்ஸ் ஆல் ஆவரேஜ் ஸ்பீட், நாட் அக்யூரேட் ஸ்பீட், இட்ஸ் ஆல் ஆவரேஜ் ஸ்பீட். இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸ்பீடோட டெஃபினேஷன்: distance traveled by an object in unit time is called speed of the object. ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு 3 கிட்ஸ் வந்திருக்காங்க. உங்ககிட்ட வந்து 3 பேருக்கும் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வா, ஆனால் வந்து நிறைய காசு கூட்டின சாக்லேட் வாங்கக்கூடாது, காசு கம்மியாக இருக்கிற சாக்லேட் தான் வாங்கணும்னு ஒரு கண்டிஷனோடு அனுப்புகிறாங்க. ஓகே, 3 கிட்ஸ் இருக்காங்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க கடைக்காரர்கிட்ட 3 சாக்லேட், இந்த 3 சாக்லேட் எவ்வளோன்னு கேட்குறீங்க, 3 ரூபான்றாரு. பக்கத்து ட்ரேயில் இருக்கிற இந்த 3 சாக்லேட் எவ்வளோன்னு கேட்குறீங்க, 3 சாக்லேட் எவ்வளோன்னு கேட்குறீங்க, 15 ரூபான்றாரு. அப்போ நீங்கள் எது வாங்கிட்டு வருவீங்க? உங்கள் வீட்டில் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க கம்மி ரேட் உள்ள சாக்லேட் வாங்கணுன்ட்டு. ஸோ 3 ரூபாக்குள்ள சாக்லேட் தான் வாங்குவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு சாக்லேட் எவ்வளோன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். 3 சாக்லேட் 3 ரூபானா ஒரு சாக்லேட் 1 ரூபா, அப்படி தானே? 3 சாக்லேட் 15 ரூபானா ஒரு சாக்லேட்
₹5 சாக்லேட். ஓகே, இந்த ஸ்பீடு பார்க்குறதுக்கு இன்னொரு ருபீஸ் 15/3, 3 5s are 15. ஓகே, அதே மாதிரி தான். அப்போ ஒரு சாக்லேட் எவ்வளோன்னு தெரிஞ்சாதான் அது வந்து காசு கூடவா காசு கம்மியாக தெரியும். ஒரு சாக்லேட் ₹3, ஒரு சாக்லேட் ₹15 அப்படின்னு நீங்கள் வந்து குவான்டிட்டியை ஒன்றா எடுக்கிறீங்க. ஒரு சாக்லேட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு குவான்டிட்டியை ஒன்றா எடுக்கிறீங்க. அதே மாதிரி தான் டிஸ்டன்ஸ், ஸ்பீட், டைம் இந்த 3 மெஷர் பண்ணும்போதும் பர் யூனிட்டுங்கிற வேர்ட் இம்பார்ட்டண்ட். ஓகே, per unit time. per unit time என்னது? பர்னா ஒவ்வொரு per unitனா மேபி 1 hour இருக்கலாம், 1 second இருக்கலாம். ஒரு செகண்டுக்கு இவ்வளோ, ஒரு செகண்டுக்கு இவ்வளோ, ஒரு 1 hourக்கு இவ்வளோ அப்படின்ட்டு per unit time. வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பர் யூனிட் டைம், ஸ்பீடில் பர் யூனிட் டைமுங்கிற வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பீடோட டெஃபினேஷன் பார்த்தோம். டிஸ்டன்ஸ் பர் யூனிட் டைம். டிஸ்டன்ஸ் பர் யூனிட் டைம் அதான் வந்து ஸ்பீடோட டெஃபினேஷன். டிஸ்டன்ஸ் பர் யூனிட் டைம். ஒரு 1 ஹாரில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கு, இல்லைன்னா 1 செகண்டில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்குங்கிறது தான் ஸ்பீடோட டெஃபினேஷன். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸை நம்ம யூஸ்வலாக எப்படி யூனிட்டில் சொல்லுவோம்? கிலோமீட்டர் ஆர் மீட்டர்னு சொல்லுவோம் இல்லை? டைம் எப்படி சொல்லுவோம்? ஹார் ஆர் செகண்ட். இதோட நமக்கு வந்து தெரியும் எஸ்ஐ யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர், எஸ்ஐ யூனிட் ஆஃப் டைம் வந்து செகண்ட்ஸ். யூஸ்வலாக ஃப்ரண்ட்டில் ஒரு 7 இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஒரு 7 எஸ்ஐ யூனிட்ஸ் பார்த்தோம்ல, அதில் டிஸ்டன்ஸ்க்கு மீட்டர், டைமுக்கு செகண்ட்ஸ். ஸோ எஸ்ஐ யூனிட்டில் சொல்லும்போது ஸ்பீடு வந்து மீட்டர் பர் செகண்ட். யூஸ்வலாக எஸ்ஐ யூனிட்ஸில் தான் நம்ம சொல்லுவோம் மீட்டர் பர் செகண்ட். இப்போ மீட்டர் பர் செகண்ட் இல்லாது இன்னொரு யூனிட்னா கிலோமீட்டர் பர் ஹவர். ஆனால் இது நார்மலாக இந்தியன்லலாம் இந்தியன் டேர்ம்ஸில் இது நிறைய யூஸ் பண்ணுவோம், கிலோமீட்டர் பர் ஹவர். இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு செகண்ட் என்ன? ஒரு கண்ணு மேய்க்கிற நொடி. அதை வந்து நீங்கள் கிலோமீட்டரில் சொன்னீங்கன்னா ரொம்ப ஆடாக இருக்கும்ல, அதனால தான் கிலோமீட்டர் பர் செகண்டுன்னு கொடுக்கல. ஓகே, ஒரு பஸ்ஸாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர்னா தெரியும்ல, பக்கத்து ஊருக்கே அவ்வளோ ஆகிடும் 1 கிலோமீட்டர். உங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்து பஸ் ஸ்டாண்டுக்குமே 1 கிலோமீட்டர் தூரம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு கண்ணு மேய்க்கிற நொடியில் பஸ்ஸு போயிடும் அப்படின்னு சொல்கிறது ஃபீஸிபிள் இல்லை. நீங்கள் ஓடிடுவீங்கன்னு சொல்கிறது ஃபீஸிபிள் இல்லை. அஃப்கோர்ஸ் இப்போ நிறைய இப்போ அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது, புல்லட் ட்ரெயின்ஸ், இது ட்ரெயின்ஸ், ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட். அதெல்லாம் விட்டுட்டு நார்மலாக நமக்கு சொல்ல போனோம்னா கிலோமீட்டர் பர் ஹாரில் சொன்னால் தான் நம்ம வந்து டெய்லி யூசேஜுக்கு நிறைய யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் கிலோமீட்டர் பர் ஹார்னு சொல்கிறோமே தவிர்த்து கிலோமீட்டர் பர் செகண்ட் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். அது இல்லாமல் அது வந்து ப்ராப்பராக எஸ்ஐ யூனிட்டில் மென்ஷன் பண்ணால் மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா மீட்டரும் எஸ்ஐ யூனிட், செகண்ட்ஸும் எஸ்ஐ யூனிட். இதுவெல்லாம் வந்து சப் மல்டிபிள்ஸ் ஆஃப் எஸ்ஐ யூனிட்ஸ் தான் கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன்.